அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் அவர்களும் சிறையில் கழித்த அந்த நாட்களை மீண்டும் திருப்பி தர முடியுமா? டெல்லியில் மீண்டும் தேர்தலை நடத்த முடியுமா? இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவைத்தான் தமிழ்நாட்டிலும் அவர்கள் அரங்கேற்ற நினைக்கிறார்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிஜேபி அரசு தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அல்லது பலமாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் செய்கின்ற மிக முக்கியமான முகாந்திரம் எது என்றால் சிபிஐ மூலமாக வழக்கு போடுவது, ஐடி மூலமாக வழக்கு போடுவது, இன்கம் டேக்ஸ் மூலமாக அல்லது சிபிஐ மூலமாக அவர்களை அச்சுறுத்துவது, வீட்டுக்கு ரெய்டு அனுப்புவது, இப்படியாக பல மன அழுத்தங்களை உருவாக்குவது என்பது ஒரு வகை. அதைத்தான் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தீர்ப்பு வந்தவுடன் கதறி அழுகிறார் ஊடகங்கள் முன்னால். எத்தனை முறை என்னை குற்றவாளியாக மாற்றி இந்த ஊடகங்கள் விசாரித்தன, எத்தனை முறை என் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தன இந்த ஊடகங்கள். அந்த நாட்களை எல்லாம் மீட்டெடுக்க முடியுமா? அந்த குற்றச்சாட்டுகள் இப்போது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நான் அனுபவித்த வலிகள், நான் அனுபவித்த வேதனைகள், சிறையில் நான் பட்ட அவமானங்கள், சிறையில் நான் கழித்த அந்த ரணப்பொழுதுகள், இதற்கெல்லாம் என்ன பதில் என்று நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கிறார். ஆனால் நம்முடைய பிரதமர், அவருடைய பிஜேபி அல்லது RSS, சங் பரிவார் எல்லோரும் இந்த கேள்விகள் எல்லாம் காதில் கேட்காமலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விகளை இப்போது பொதுமக்கள் சேர்ந்து கேட்க வேண்டும்.